வணக்கம் மக்களே, ஃபைனலி பிக் பாஸ் 9 பத்திய 2 அஃபிஷியல் அப்டேட் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஏதாச்சும் அஃபிஷியல் அப்டேட் வருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தா 2 அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. இந்த 2 அப்டேட்டுமே ரொம்ப அஃபிஷியல். ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சவுத் சைடு ஹெட் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன, கிருஷ்ணன் குட்டி, அவங்க தான் இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்க. இந்த 2 அப்டேட்ல ஒரு அப்டேட் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா லாஸ்டா கூட ஒரு வீடியோல எடுத்து அதை தான் பேசியிருந்தோம். அதான் ஹோஸ்ட் சம்பந்தமான ஒரு விஷயம் தான். யார் ஹோஸ்டிங் பண்ண போறா அப்படிங்கிற விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனா லீக் பண்ணிட்டாங்க. 2 விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து லைக்கை தட்டி விடுங்க, கீழே இருக்க ஹைப்பை தட்டி விடுங்க. நீங்க லைக் பண்ணா தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு போய் சஜஸ்ட் ஆகும். பார்த்து தட்டி விடுங்க. ரெண்டாவது, இந்த கூலி படத்தை நேற்று எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களாம் உங்களுக்கான கருத்தை கொஞ்சம் கமெண்ட்ல போட்டுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஓப்பனாக போட்டுப்பாங்க. நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு இருக்குது. நானும் சண்டே போல பார்க்க போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட், பிக் பாஸ்க்கான ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறதுல நமக்கே கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம், சேதனன் தான், மாட்டு கருத்தே கிடையாது, கண்டிப்பாக சேதனன் தான் சொல்லிட்டு. பட் வர நமக்கே கொஞ்சம் குழப்பங்கள் வந்து, இல்லை ஒருவேளை ஹோஸ்ட் மாத்திரம் நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளும் யோசித்து கடைசியாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கோபிநாத் அவர்கள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே டிஃப்ரெண்டாக நிறைய கமெண்ட் வந்துருந்து. அதெல்லாம் நம்ம கடைசியில் பார்க்கலாம். பட் அப்படி வீடியோ போடும்போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கோபிநாத் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நமக்குள்ள இந்த கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துச்சு, ஹோஸ்ட்டை மாற்றுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் எண்டு கார்டு வைக்கிற நேத்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஓபனா லீக் பண்ணிட்டாங்க. இந்த சீசனும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஹோஸ்டிங் பண்ண போறாங்க. ஓகேவா? இது அஃபிஷியல் அப்டேட். இது வந்து நான் வந்து உருட்டுறதோ எதுவுமே இல்லை. இது அஃபிஷியல் அப்டேட். இதை யார் லீக் பண்ணியிருக்கான்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜியோ ஹாட்ஸ்டாரோட சவுத் சைடு ஹெட் இருப்பாங்கல்ல, கிருஷ்ணன் குட்டி, அவங்க தான் இந்த விஷயத்தை லீக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் சீசன் 9 ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? போதுமா நண்பர்களே? இந்த அப்டேட் போதுமா? ஏன்னா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், யார் ஹோஸ்ட்டை மாற்றுவாங்களா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தோம். இப்போ அதுக்கெல்லாம் எண்டு கார்டு போடுற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிட்டு. பட் இருந்தாலும் இங்கே இன்னொரு இக்கு இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ரெண்டாவது, நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தது பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இடையில கொஞ்சம் ரூமர்ஸ் வந்துச்சு, செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா சீசனும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி ஹைப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. மலையாளம் ஒரு சைடு பயங்கர ஹைப்பாக போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெறும் 10-20 நாளில் சீசனை முடிக்க போகிறாங்களா என்னமோ தெரியல. சீசன் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து சண்டையாக போயிட்டு இருக்கு நண்பர்களே. அது கொஞ்சம் பார்க்க நமக்கே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீலும் வருது. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி சண்டை காட்சிகளை பார்க்க நல்லா இருக்குது. அந்த மாதிரி மலையாளம் ஒரு மாதிரி தரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிக் பாஸ் அக்னி பரிச்சான்னு சொல்லிட்டு தனியாக ஒரு எபிசோட் நடத்துறாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் சீசன் 9 எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எல்லா சீசனும் ஒரு மாதிரி பயங்கரமாக போயிட்டு இருக்குது. நம்ம பிக் பாஸை மட்டும் தான் காணும் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் இதில் இருந்தோம், எப்போ வரும் ஒரு வேளை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி பிக் பாஸ் 9 எப்பவும் போல அக்டோபர் மாசம் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கறத ஓபனா சொல்லிட்டாங்க. சோ இங்க இந்த ரூமர்ஸே தவிர்த்துட்டாங்க. அப்படியே செப்டம்பர் மிட்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்பவும் போல அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிட்டா. இதுவும் லீக் பண்ணது அவங்க தான். அந்த 2 விஷயத்தை ஆக்சுவலா லீக் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஐலோகோ அப்படிங்கிறது இந்த மந்த் எண்ட் மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை எப்போ போல செப்டம்பர் 1-2 கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 2-3 தான் விட்டாங்க ஐலோகோ. ஸோ அதே மாதிரி தான் வரப்போகுது. அப்போ இந்த மந்த் எண்டுக்கு அப்புறம் நமக்கு நல்ல அப்டேட் கிடைச்சிரும். பிக் பாஸ்க்கான அப்டேட் தெளிவாக நமக்கு கிடைச்சிரும். எல்லாம் அஃபிஷியல் அப்டேட்டாக இருக்கும். இப்போ கிடைச்சிருக்கல இந்த 2 அஃபிஷியல் அப்டேட், இதே மாதிரி அப்டேட்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த 2 அப்டேட்டை நான் எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நியூஸ் சேனல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வர நியூஸ் சேனல்ஸ்க்கான இன்ஸ்டா பேஜ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் லீக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களையும் சும்மா மீம் போட்டு தள்ளுற மாதிரி எல்லா விஷயங்களும் டக்குன்னு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அப்டேட் கிடைச்சிருக்கா? ஏன்னா இந்த அப்டேட் வந்து பிக் பாஸ் ஹைப்பை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா நம்ம அடுத்த ஹோஸ்ட் யாரு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மண்டைகளை போட்டு யோசிச்சு கொஞ்சம் பிக் பாஸ்க்கான அப்படியே தாட்ஸ்லேயே சுற்றி அந்த ஹைப்பை ஏற்றிட்டு இருப்போம். பட் இப்போ டக்குன்னு இந்த விஷயம் லீக் ஆனதுனால சேதனம் தானா, சரி ஓகே, அக்டோபர் மாசமா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கான ஹைப் கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த விஷயத்த லீக் பண்ணியிருக்க வேணான்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, லீக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக கூலி படம் கூட நெட்டில் லீக் ஆகிட்டு போல, அந்த விஷயத்தையுமே ஒரு மீம் மாதிரி போட்டு லீக் பண்ணி விட்டாங்க. கூலி படம் லீக் ஆகிட்டான், திரைக்குழு வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது முக்கால்வாசி பேருக்கு லீக் ஆகிருக்குன்னா தெரியாது. முக்கால்வாசி பேர் டிக்கெட் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் இவன் இப்படி மீமை போட்டு எல்லாருக்கும் பரப்பி விட்டானே, எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல போய் லீக் ஆயிட்டா, எங்க லீக் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். நீங்க
நிறைய நியூஸை போய் சேர்க்கணும்னு நினச்சிட்டு நிறைய தேவையில்லாத விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். அண்ட் நம்ம கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சேதனனுக்கு பதிலாக கோபிநாத் அவர்கள் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து வருவார் அப்படிங்கிறத வச்சு போடலை. ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க. கோபிநாத் அவர்கள் தான் வருவாங்க, அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் போடல. நான் கேட்டது சேதனை லாஸ்ட் சீசனே நிறைய விஷயங்களை சொதப்பினாங்க. உங்களுக்கே தெரியும், சாட்டர்டே சண்டே எபிசோட் ப்ரொமோ ரொம்ப லேட்டாக வரும், ஒரு ப்ரொமோ வரும், எபிசோட் ரொம்ப முக்கியம் இருக்கும். சாட்டர்டே எபிசோட்லாம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படிங்கிறத வச்சே ஓட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஷூட்டுக்கு சேதனே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, ரொம்ப லேட்டாக வந்தாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். அவளுக்குலாம் நிறைய படங்களில் கமிட்மெண்ட் கொடுத்து மூவி ஷெடியூல் ரொம்ப டைட்டாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஓகேவா? அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த சீசன் இருந்தால் நமக்கு இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம் ஆயிருமே. ஏன்னா இந்த 5 நாள் பார்ப்போம்ல, இந்த வீக் டேஸ் 5 டேஸ் அப்படி மொத்தமாக பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே இன்னும் ஹைப்பாக பார்ப்போம். ஏன்னா என்ன நடக்கும், யார் பேசுனதை வச்சு எப்படி அடிப்பாங்க, என்னென்ன சம்பவங்கள் அங்கே லீக் பண்ணுவாங்க, யார் யாருக்கு அடி விழும், யார் யார் எவிக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம். அப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட் மொக்கையாகும் போது நமக்கே சரி பாப்பா அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் நமக்கு. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் பண்ணுறதை விட இன்னொருத்தர் மாத்திரம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருந்து. பட் நான் அதில் கோபிநாத் அவர்களை தூக்கி வச்சேன். அதுக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன கமெண்ட் நம்மளோட வீடியோஸில் கொடுத்துருந்தாங்கன்னா, கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள பர்சன் கிடையாது, அவர் ஒரு ஆங்கர் தான், ஆனால் நல்ல ஒரு டேலண்டான பர்சன், எல்லா விஷயங்களும் சூப்பராக பேசுவாங்க, ஓகே. ஆனால் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் கிடையாது. ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு பர்சனை தூக்கி ஹோஸ்ட்டாக போட்டால் தான் ஸ்பான்சர்ஸ் வரும், வியூவர்ஷிப் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கமெண்ட்ஸில் நிறைய பேர் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு, என் மூளை வந்து காக்கா மூளை மாதிரி குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நிறைய விஷயங்கள் டக்கு நமக்கு பிளிங்க் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு பிளிங்க் ஆயிடுது. முக்கியமாக அந்த சீக்ரெட் சொசைட்டிலேருந்து 2-3 பேர் நம்ம கமெண்டில் கிடக்காங்க, எல்லா விஷயத்தையும் டப்புன்னு எடுத்து போட்டு உடச்சிருது. அவங்க சொன்ன விஷயம் தான், கோபிநாத் அவர்களை தூக்கி போட்டால் ஸ்பான்சர்ஸ் வருமானு கேட்டால் வராது, ஸ்டார் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் இல்லை, அப்போ வியூவர்ஷிப் அதிகமாக வருமானு கேட்டால் வராது. அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கோபிநாத் அவர்கள் எவ்வளோதான் பெஸ்ட்டாக இருந்தாலும் பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய ஷோக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சு. ஸோ விஜய் சேதுபதியை தவிர்த்து இன்னொருத்தர் நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக சினிமா ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை தான் நம்ம யோசித்தாகணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஏன்னா அதர் லாங்குவேஜ்லையும் அப்படி தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மலையாளம் கூட பார்த்துக்கோங்க, ஏன் இவங்க இவ்வளோ லேட்டாக நடத்துகிறாங்கன்னா, லாலேட்டனுக்கு வந்து மூவி ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்க போய் தான் இவ்வளோ நாட்கள் தள்ளி கொண்டு வந்து இப்போ நடத்துகிறாங்க. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஹோஸ்ட்டை மாற்றணும்னா அடுத்த ஒரு ஸ்டார் வேல்யூவான பர்சனை தான் தூக்கி போட்டாகணும். டேலண்டான பர்சனோ அறிவாக பேசுகிற பர்சனோ இல்லை, ஸ்டார் வேல்யூ உள்ள பர்சன் அவங்கள யார் நல்லா போல்டாக நல்லா அறிவோட பேசுகிற ஆளோ அவங்கள தான் நம்ம கண்டிப்பாக ஹோஸ்ட்டாக போட்டாகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுட்டு. பட் இதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசி ஒரு இது உள்ள நண்பர்களே. ஏன்னா ஹோஸ்ட் நம்ம சேதனன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹோஸ்ட் சேதனன் தான், பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இப்போ இது 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எனக்கு என்னன்னா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, சேதனன் தான் ஹோஸ்ட், இதெல்லாம் ஓகே. இப்போ ஐ லோகோ எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நான் டவுட்டாக இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஐ லோகோ சொதப்பிட்டாங்க, இந்த சீசன் ஐ லோகோ சொதப்பினாங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு இருக்க ஹைப் குறையும், கண்டிப்பாக குறையும். ஏன்னு கேட்டுக்கோங்களேன், எந்த ஒரு சீசனுமே தமிழ் ஆடியன்ஸ் வந்து பெருசாக மலையாள பிக் பாஸை பார்த்து மலையாள பிக் பாஸ் அப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ அதை பாருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. சொல்லி நான் பார்த்ததே இல்லை. மேபி போர் அடிக்குன்னு சொல்லி பார்க்கலாம், நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஆனால் சூப்பராக போகுது ப்ரோ, அதை ரிவ்யூ பண்ணுங்க, அதை பாருங்கன்னு சொல்கிற லெவலுக்கு மலையாளம் பிக் பாஸ் டாப்பாக போயிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்ல இருந்தே பிரச்சனை டாஸ்க்குன்னு ஃபயராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சீசனே ஃபயராக எடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அவங்க ப்ரொமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு. லாலேட்டன் வந்து அந்த ப்ரொமோவே ஒரு மாதிரி சினிமா மாதிரி பண்ணியிருந்தாப்புல. அந்த மாதிரி நமக்கான என்ட்ரி ப்ரோமோ இருக்கணும். கம்மிங் ஜூனோ ஐ லோகோவோ என்னவா இருந்தாலும் அந்த லெவலுக்கு ஒரு ஹைப்போட விடணும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. பட் அங்கே எனக்கு சின்ன டவுட்டும் இருக்குது. நல்ல டீமை உள்ளே எடுத்து போட்டு பண்ணாங்கன்னா ஓகே, பழைய டீமே எடுத்து வச்சு பழைய மாவை அரைச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் மொக்கையாக தான் போவோம். அப்புறம் நம்ம தான் உருட்டி பரட்டி எடுக்க வேண்டியிருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், சேதனன் தான் ஹோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சேதனனுக்கான ஹோஸ்டிங்க்கு நான் 8 மார்க் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் எல்லா வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சீசன் சேதனுக்கான ஹோஸ்டிங் எப்படி இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட் சீசன் இந்த தப்பு பண்ணாங்க ப்ரோ, அந்த விஷயத்தை இந்த சீசன் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றிக்கிட்டானா நல்லா இருக்கும்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரூடாக நடந்துக்கிட்ட விஷயம் ஷூட்டிங்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து
நல்ல நல்ல ப்ரொமோஸை விட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட முக்கால்வாசி நீங்கள் உங்கள் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசி நீங்கள் கண்டென்ட்டாக மாதிரி நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. அதை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ரீகேப் பண்ணுறது, என்ன நடந்துச்சின்னு சொல்லுன்னு எழுப்பி விட்டு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஓட்டாமல் நீங்கள் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம கூலி படத்தை பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டு போங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.